வெல்கம் ஃபார்மர்ஸ். நம்மளே ஓனா வந்து ஒரு இன்குபேட்டர் செஞ்சுருக்குங்க. ரொம்பவே கஷ்டப்பட்ட நிறைய வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு இன்குபேட்டர் வந்து ரெடி பண்ணேன். சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லாவே செஞ்சுருக்கேன். இது வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போது இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம வந்து முட்டை ஒரு 50 முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருக்குங்க. பக்கத்தில் நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு முட்டை 15 ரூபா மணிக்கு கொடுத்தாங்க. உங்கள் ஊர் சைட்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள், ரேட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். தனியாக ஒரு ரூமில் வச்சுட்டேன், அழகாக டேபிள் பண்ணி வச்சுட்டு இப்போது இதில் வந்து இந்த முட்டையை வந்து அடுக்க போகிறேங்க. அடுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் ஆகும் வச்சுங்களேன். கிட்டத்தட்ட நான் இதில் பல்பு என்ன ஏது எப்படியெல்லாம் போட்டிருக்கேன், இன்குபேட்டர் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்றத வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்குபேட்டர் வேணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளை. அதாவது நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது இல்லாமல் டிஸ்பிளேயில் வந்து தெரியும். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் காண்டாக்ட் பண்ணி பேசி உங்களுக்கு தேவையான இன்குபேட்டர் வந்து உங்கள் ஊருக்கே, அதாவது டெலிவரியும் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி தர முடியுங்க. அதனால் வந்து கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்குபேட்டர் வந்து எல்லாரை விட நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே கம்மி தான். 100% ரிசல்ட் இருக்கும். நீங்கள் முட்டையை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதனால் வந்து நம்ம இன்குபேட்டர் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து இதை நான் முட்டை வைக்க போகிறேன். நான் உங்களுக்காக எல்லாமே வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நம்மளோட இன்குபேட்டர் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு. இப்போது இந்த முட்டை 50 முட்டை இருக்குங்களா, இதை வந்து எக் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. அதாவது எதுக்காக இந்த எக் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்கன்னா, முட்டை கரு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா, அந்த மாதிரி வந்து நீங்கள் முட்டை இன்குபேட்டரில் வச்சிங்கன்னா அது வந்து பொறிக்காதுங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்புறம் 100% ரிசல்ட் வரலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்காக முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முட்டை எல்லா முட்டையை எடுத்து எக் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒன்று நம்ம ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி செக் பண்ணணுன்னு. சிம்பிள் தான். மொபைல் டார்ச் லைட்டில் வந்து ஒரு டார்க் ரூமில் அந்த முட்டையை மேலே வச்சிங்கன்னா அதில் ஏதாச்சும் லேயர் வந்து கிழிஞ்சு போயிருக்கா, ஏதாச்சும் டேமேஜ் இருக்குன்னா கிளியராக தெரிஞ்சிருங்க. அப்படி தெரியிற முட்டையை வந்து நீங்கள் தயவு செஞ்சு இன்குபேட்டரில் வைக்காதீங்க. அப்போ அது வந்து பொறிப்பு திறன் இருக்கவே இருக்காது 100%. அதனால் அதை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட வேணாம், சாப்பிட்ருங்க. அந்த முட்டையை வந்து அழுவத்தில் வைக்க வேணாம். இப்போ எல்லா முட்டையிலுமே வந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி சிம்பிள் போட்டிருக்கோம். எதுக்காகனா, இந்த முட்டையை வந்து நம்ம காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி திருப்பி விடணுங்க. அதாவது காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி, அப்படி இல்லைன்னா 2 வேளை திருப்பி விட்டால் கூட போதுமானது. இந்த கோழி வந்து அடிக்கடிக்க முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணினே இருக்கும். எதுக்காக இந்த முட்டையை நம்ம திருப்பி விட்றோம்னா, கரு வந்து ஒரே பக்கம் அந்த வெளிச்சம், அதாவது அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரே பக்கம் பட்டுனே இருக்கும்போது கரு வந்து கட்டிடுங்க உள்ளே போயிட்டு ஒரே பக்கமாக. அதனால் முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணினே இருக்குங்க. கிட்டத்தட்ட 7வது நாள் கரு கூடிச்சா இல்லையானா நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ தெரிஞ்சிருங்க எதெல்லாம் கரு கூடி இருக்குது, அந்த முட்டையெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம். கரு கூடாத முட்டையெல்லாம் எடுத்துடலாங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா முட்டையும் லைனாக அடிக்கிட்டோம். ஒரே பக்கமாக ப்ளஸ் சிம்பிள் போட்டு அடிக்கிட்டோம். நடுவில் வந்து ஹியூமினிட்டிக்காக ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்குங்க. அவள்தான் மூடியாச்சு. நம்மளது வந்து கிட்டத்தட்ட இந்த டைமிங் வந்து 37.5 டிகிரி செல்சியஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். டிங்க்ரீஸ் ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுங்க. அப்படி தான் நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி முட்டையை திருப்பி விட்டால் மட்டும் போதும். அந்த தண்ணி வந்து குறையுங்க. அதாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி குறையும். அந்த டைமில் வந்து அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணினே வந்தால் போதுமானதுங்க. பக்காவான ரிசல்ட் இருக்கும். முட்டை நீங்கள் எந்த அளவுக்கு தரமாக தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நம்மளோட இன்குபேட்டர் தரமாக வந்து பொறிப்பு திறனை கொடுக்கக்கூடியது ஒன்றுங்க. கோழியில் வச்சிங்கன்னா கூட அந்த அளவுக்கு பொறிக்காது. ஆனால் நம்ம இன்குபேட்டர் வந்து பயங்கரமாக பொறிக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ரிசல்ட்டை பாருங்கள். இந்த வீடியோலாம் நான் ரிசல்ட்டை பார்த்துட்டு பார்த்தா மேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட லேப்டாப் இல்லை, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் தொடர்ந்து என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இந்த வீடியோ போகிறதுக்கு. இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டுங்க. இப்போ அவ்வளோதான். கரெக்டாக 19 நாளில் இந்த முட்டை வந்து என்ன பொறிச்சிச்சு. கோழியில் வச்சிங்கன்னா 19 20 நாளில் ஸ்டார்ட் ஆகி 21 நாளில் தான் பொறிச்சு முடியும். நம்மளுக்கு 19 நாளில் எல்லாமே பொறிச்சு முடிச்சிங்க. அதுவே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம எக் ஹேண்ட்லிங் போது 10 முட்டை வந்து கூமுட்டையாக இருந்தது, அதாவது டேமேஜ் இருந்தது. அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஆச்சிங் வச்சுருந்தோம். அந்த முட்டையை தவிர்த்து இது எல்லாமே பொறிச்சுது. ஆனால் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். அது வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. தொடர்ந்து நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பொரிக்கும் போது எடுத்திருக்கேன் வீடியோ, அதில் பாருங்கள். இப்போ முட்டையே வந்து அழுவத்தில் வச்சுருக்கோம். இதை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அழுவத்தில் வைக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கோழி சம்மந்தமான வீடியோலாம் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க, நானும் விவசாயி தான், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.